நடந்து முடிஞ்ச 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலின் போதும் பாஜகவுக்கு ஆதரவாக இந்திய தேர்தல் ஆணையம் செயல்பட்டது. வாக்குகள் திருடப்பட்டிருக்கு, அதற்கான ஆதாரங்கள் இதுதாங்க அப்படின்னு சமீபத்தில் காங்கிரஸுடைய முக்கியமான தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ராகுல் காந்தி தொலைக்காட்சியில் ஒரு நீண்ட நெடிய பேட்டியை கொடுத்தாரு. நிறைய புள்ளி விவரங்கள்லாம் காண்பிச்சு இதுதான் ஆதாரம் அப்படின்னு அவர் பேசிய அந்த காணொளிகள் அகில இந்திய அளவில் வைரலாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தினதுங்க. உடனடியாக ராகுல் காந்தி முன்வைத்த இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே தவறானவை அப்படின்னு தேர்தல் ஆணையம் மறுத்து ராகுல் மீது குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. இந்த நிலையில தான் வாக்கு திருட்டு மற்றும் பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம்ங்கிற பெயரில் பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது தொடர்பாக இந்த விஷயத்தை கையில் எடுத்து மனு கொடுக்கறதுக்காக டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி ஒரு பேரணியை முன்னெடுத்தார் திரு ராகுல் காந்திங்க. கிட்டத்தட்ட 25 கட்சிக்கும் மேற்பட்ட 300க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் திடீர்னு அந்த பேரணிக்கு சரியான அனுமதி வாங்கலை அப்படின்லாம் ஒரு பேச்சு இருக்குது. இடையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. திரு அகிலேஷ் யாதவ் அவரெல்லாம் தாண்டி குதித்து அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக முன்னேறி பயணித்தார். இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களும் அதே போல் ஆக்ரோஷமாக கையில் பதாதைகள்லாம் ஏந்தி வாக்கு திருட்டு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் பாஜகவுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு உடந்தையாக இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியையும் முன்வைத்து தீவிரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இவை எல்லாமே நாடு முழுக்கவே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தினதுங்க. உண்மையில் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக அவங்களுடைய போராட்டங்கள் வெளிப்படும் அப்படின்னு மத்திய பாஜக அரசாங்கமும் பெருசாக எதிர்பார்க்கல. ஒரு அதிர்ச்சி தான். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவங்களுடைய டீமுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கட்சியினர் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். அதாவது இதற்கு முன்பாக தேர்தலுக்கு முன்பாக எப்படி ராகுல் காந்தி அவர் நாடு முழுக்கவே ஒரு நீண்ட நெடிய பேரணியை முன்னெடுத்தார், நடைப்பயணம் போனார், மக்களை சந்தித்தார். அதுதான் பாஜகவுடைய தனி பெரும்பான்மை ஆட்சி என்பதற்கு முடிவு கட்டியது. ஸோ இந்த இப்போது முன்னெடுத்த இந்த பேரணியும் பாஜகவை அம்பலப்படுத்தும், எதிர்காலம் பாஜகவுக்கு எதிரானதாக இருக்கும் அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க இந்தியா கூட்டணி கட்சியினர்.